டெல்டா சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலை காட்டுற யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எங்கே போயிட்டுருக்கோன்னா கீரனூர் தான். இது லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்குறோம். நம்ம டெல்டா சொந்தங்கள் ரொம்ப பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு ஆளுன்றதை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டெல்டா ரீஜியனில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்றதையும் நான் கேப்சர் பண்ணிட்டு இங்கே நான் போட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மறைக்கப்பட்ட தலைவர்கள், தமிழ் தேசிய தலைவர்களை பற்றியும் நம்ம இனிமேல் பேச போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் நம்ம பேசலாம் கண்டிப்பாக. அதுக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பேக் டு த டாபிக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கீரனூர் தான் போயிட்டுருக்கோம். மதுரை டு சென்னையோட பைபாஸ் ரோட்டில் தான் இப்போதைக்கு நம்ம கரண்டாக போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா முழுக்க முழுக்க மலைகள் சார்ந்த பகுதி. இங்கே பாருங்கள், மலை தெரியுதா? இதுதான் வெள்ளாடம் மேய்ஞ்சிட்ருக்கு, அருமையாக இருக்குது. இது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலு, பொன்மாரி வித்யாலயா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த பெட்ரோல் பங்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் இங்கே கட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பெட்ரோல் பங்கு கிடையாது. பாருங்கள், இதேமாரி மேடு பள்ளம், மேடு மலை பாறை இதே மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் ஃபுல்லாக மலை இருந்திருக்கு. ஸோ அதை உடச்சி நம்ம அண்ணாவாசல் வீடியோ பார்க்கும்போது பார்த்தோம்ல, அதுமாரி உடச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஸோ எங்கள் எனக்குள்ள இப்ராஹிம் ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்குங்க. நீங்கள் ஒரு நாள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தங்குற மாதிரி ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்கோம் அங்கேயே அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக பிளான் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் மலை, ஆனால் அதெல்லாம் உடச்சிட்டாங்க. உடச்சி குவாரி போட்டிருக்காங்க. இதில் போனால் நார்த்தாமலை போகும். பூவின் முகவரி ஒரு சிவன் கோவில் இருக்குது. நம்ம இதையும் கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே போர்டில் திருச்சிக்கு 36 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஏர்போர்ட் 33 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளை பொறுத்தவரை இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா மலை. ஒரு மலையில் வெயில் அடிக்குது, ஒரு சில மலையில் வெயில் இல்லை. பார்க்கவே பிரமாதமாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா பொறுத்தளவில் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா பெருமளவில் காரு லாரி இதெல்லாம் அதிகமாக போகும். அது இல்லாமல் பஸ்ஸஸும் போகும். மற்றபடி பைக் யூஸர்ஸு ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா பைபாஸ் ரோடு அப்படின்றனால சப்போஸ் புதுக்கோட்டை டு திருச்சி கீரனூர் டு புதுக்கோட்டை போகிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். இடைப்பட்டவர்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த லைனில் பஸ்ஸிலே போகிறாங்க. பஸ்ஸிலே ரொம்ப பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அடிக்கடி பஸ்ஸும் இருக்குது, லோக்கல் பஸ்ஸஸும் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பாயிண்ட் டு பாயிண்ட்டு எக்ஸ்பிரஸ்ஸு இந்த மாதிரி பஸ்ஸஸும் நிறையவே இருக்குது இந்த பகுதிகளில். அதேமாரி அன்றைக்கினா பேரிகேட் வச்சுருக்காங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன். ஏன்னா பைக்கில் போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு விதத்தில் நல்லது தான். பிகாஸ் நிறைய ஆக்சிடென்ட்ஸை இது ரிடியூஸ் பண்ணும் அப்படின்னு நம்புவோம். இங்கே பாருங்க, இங்கிட்ட ஒரு 2 மலை தெரியுது, இந்த பக்கமும் மலை இருக்குது. இதெல்லாம் மலையாக தான் இருந்திருக்கு. ஃபுல்லாக இங்கே இருங்க அடித்து நொறுக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி மாவட்டம் ஃபுல்லாக இதே மாதிரி தான் மலைகள் ஃபுல்லாக அழிக்கப்பட்டு இருக்கிறது என்று நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மலையிலலாம் பெஞ்சுன்னா இங்கே தான் தண்ணி வரும். தண்ணி நிறையா கிடக்கு வேறு. சரி, ஓகே, நமக்கு வீடியோ ஃபாஸ்ட்டாக கண்டினியூ பண்ணுவோம். திருச்சி இங்கேருந்து 32 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க.
பாட்டுக்கு கூட காப்பி ரைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மலைலாம் ரோட்லேயே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ முன்னாடியெல்லாம் எப்படி இருந்திருக்கும். இந்த மலை வந்து அறுக்கப்பட்ட மலை. ஸோ பறையாக கிடக்கு. இது எனக்கு தெரிஞ்சு நல்ல பெரிய மலையாக தான் இருந்திருக்கும் ஒரு நேரத்தில். ஸோ ஃபுல்லாக இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அறுத்து இப்படி கொண்டு வந்துட்டாங்க அந்த நிலைமைக்கு. ஆனால் இங்கே ரொம்ப கஷ்டம் தாங்க. இந்த ரோட்டில் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக கிராஸ் பண்ணணும், இல்லாட்டி தட்டி தூக்கிடுவாங்க. இதுதான் இருக்குது. கீரனூர் இன்னும் ஒரு 5 கிலோமீட்ரு. இது பார்த்திங்கன்னா குளத்தூர் ராயல் பாலிடெக்னிக் காலேஜ். நண்பர்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ராயல் பாலிடெக்னிக் காலேஜ் நண்பர்கள். அதனால் லாரி நிறையா யூஸ் பண்ணுவாங்க. காரு, பஸ்ஸு இதுதான் அதிகமாக போகும். இது வந்து பார்த்திங்கன்னா மேட்டு பகுதி. இடையில நம்ம கீரனூருக்கு முன்னாடி ஒரு பள்ளமாக இறங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேடா ஏறும். ஸோ அந்த வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நீங்கள் வந்து இந்த ரோட்டில் இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த ராயல் பாலிடெக்னிக் காலேஜை தாண்டி ஒரு 500 மீட்டருக்குள்ளே வந்து பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஹைவேல போகும்போது அழகாக சூப்பராக இறங்கி அதுக்கப்புறம் ஏறுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்க்க வியூ பக்காவாக இருக்கும், நல்லா இருக்கும். பைக் லவர்ஸ், பைக் ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை வந்து